நீங்க முதல் அந்த குழந்தைய ஒரு 6 மாசம் 8 மாசம் அந்த குழந்தைய சாப்பாடு ஊட்டி பழகியிருக்கீங்க. வெளியில கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, வெளியில போற நேரத்துல புதுசா எதையாவது ட்ரை பண்ண வேண்டாம். புது சாப்பாடு, புதுசா அந்த கிடைக்கிற இடத்துல எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ஆல்ரெடி அந்த குழந்தை பழகியிருக்கணும். அந்த பொருள வீட்ல சாப்பிட்டுருக்கணும். அந்த குழந்தைக்கு ஒத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட நேரத்துல அந்த ஃபுட்ட வெளியில எடுத்துட்டு போங்க. வெளியில எடுத்துட்டு போகும்போது, அந்த குழந்தைக்கு முடிஞ்ச வரைக்கும் கார்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய குழந்தைங்களுக்கு அந்த அடைச்ச மாதிரி க்ளோஸ்டு என்விரான்மென்ட் பிடிக்காது. அப்படிப்பட்ட குழந்தைங்கள முடிஞ்ச வரைக்கும் நல்ல விளையாட்டு காமிச்சு, ஆக்டிவா சிரிச்சுட்டு, தூங்காத நேரத்துல கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல தூங்குற நேரத்துல கிளம்புறீங்கன்னா, அந்த ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் தூங்குற நேரமா பார்த்து கூட்டிட்டு போங்க. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா, கை குழந்தைகளுக்கு புதுசா ஏதாவது விளையாட்டு பொருள். நான் எப்பவுமே பெரும்பாலும் விளையாட்டு பொருள்லாம் காசு குடுத்து பெருசு பெருசா வாங்குங்கன்னு சொல்லவே மாட்டேன். வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன மஞ்சப்பை போதும். அந்த பைக்குள்ள எதையாவது ஒரு உள்ள போடுற, வெளியில எடுக்கிற ஒரு பொருள குடுத்துட்டீங்கன்னா, ஒரு 8 மாச குழந்தை, ஒரு 7 மாச குழந்தை, அதுக்குள்ள உள்ள போட, வெளியில எடுக்க, உள்ள போட, வெளியில எடுக்கவே ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுவாங்க. இப்படி குட்டி குட்டியா ஒரு சின்ன கைப்பையாவோ, இல்ல கிச்சனுக்குள்ள இருக்கிற எத்தனையோ ஐட்டங்கள் சத்தம் வர்ற மாதிரி, உள்ள போட்டு பாக்ஸை மூடுற மாதிரி, இப்படி சின்ன சின்னதா ஏதாவது புது பொருட்கள் கண்டிப்பா அந்த அன்னைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்.